அது இல்லாமல் ஒரு 50 லட்சம் பொம்மைகளை, அந்த 50 லட்சம் பொம்மைகள், 50 லட்சம் துப்பாக்கி, ஒவ்வொரு பொம்மைகளும் ஒவ்வொரு துப்பாக்கி. இப்போ மமிதா பைஜிக்கு ஏன் பயம் வந்துச்சுன்னா, மமிதா பைஜியோட அம்மா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு கடையில் ஒரு பொம்மையை வாங்கியிருப்பாங்க. அந்த பொம்மைக்குள்ள துப்பாக்கி இருந்திருக்கும். அந்த துப்பாக்கி அந்த அம்மா பார்த்துருது, அதில் கொண்டுறாங்க. அதுதான் மமிதா பைஜிக்கு பயம் வருது. எப்படி லிங்க் ஆச்சு? இப்போ மமிதா பைஜிக்கு பயம் வந்தது காரணமும் இந்த துப்பாக்கி, இந்த வில்லன் நாட்டுக்கே பயத்தை உருவாக்க போகிறான். அப்போ மமிதா பைஜியோட பயத்தையும் போக்கணும், நாட்டோட பயத்தையும் போக்கணும். அதுக்கு யார் இருக்கா? இப்படி நாட்டு மக்கள் எல்லாம் இந்த மாதிரி மமிதா பைஜி பயத்தை யார் போக்க போகிறா? நாட்டு மக்களோட பயத்தை யார் போக்க போகிறா? இந்த பயங்கரவாத கும்பலை யார் தடுக்க போகிறா? இதுக்கிட்ட இந்த பயங்கரவாத கும்பல் வந்து பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பக்கமுட்டுற மாதிரி, இஸ்லாமியருக்கு இந்துக்களுக்கும் பக்கமுட்டுற மாதிரி, முஸ்லீம்கள் தான் இந்துக்களை கொள்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இதை கிரியேட் பண்ண பார்க்குறாங்க. அப்போ முஸ்லீம்களும் இந்துக்களையும் ஒற்றுமைப்படுத்தி இந்த வில்லனை கொண்டு மமிதா பைஜி பயத்தை போக்க யார் வரப்போறா? யாரு அந்த இடத்துல வர்றாரு. ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. அதாவது படத்தை பார்த்துட்டு அமைச்சர்லாம் அழுதாங்க. நான் கூட விஜயோட கடைசி படம் அழுதான் நினச்சேன். அவங்க படம் நல்லா அழுதுருக்காங்க. இந்த படத்தை பார்த்தா அழாமல் அவங்களாம் அழுதாங்க. நான்லாம் ராவணம் அவன்டா, ஒத்தையில் நிற்கிற யமன்டா, உலகாண்டவன்டா. எப்படா முடியும்? வெளியில் எப்படா முடிப்படா? இது ஜனநாயகம் இல்லடா, ஜவு நாயகன்டா.